அழைக்கிறான் மாதவன். I hope everything is fine at your end. இந்த வந்து 21 days கிளாஸ் சீரியஸாக டெஃபினட்டாக ஏதோ ஒரு சேஞ்ச் வந்து லைஃப்பில் கொண்டு வருதுங்க. ஏன்னா வந்து நம்மளும் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். பட் இந்த 21 days கிளாஸ்க்கு அப்புறம் அதாவது பல விஷயம் பல இடத்துல வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, அதாவது ஞாபகம் வருது. ஸோ ஒன்று ஞாபகம் வந்தாலே போதும், நம்ம அதை அப்படியே பிடிச்சி டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே பெரிய விஷயம்தான். எனக்கு வந்து ஒன்று மெயினாக என்னென்னா இந்த வந்து தாட்டுக்கு வந்து கவனித்தல். ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து அவரோட டீச்சிங் மெத்தடாலஜி வந்து ரொம்ப சூப்பர். ஏன்னா அவர் அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க எல்லாமே நோட் டவுன் பண்ணுங்க, என்னென்ன தாட் வருதோ அந்த 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 சின்ன பீரியட் ஆஃப் டைம்ல எல்லாம் நோட் டவுன் பண்ணுங்கன்னாரு. எனக்கு அந்த காலேஜ்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டில இருந்து டீ கடை அது இதுன்னு எல்லாம் நிறைய விஷயம் ஒரு 15-20க்கு மேல அங்க நோட் பண்ணி அதை படிக்கிறப்ப தான் தெரியுது இதெல்லாம் ஒரு தாட்டா, இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூவே கிடையாதுன்னு அப்பதான் அது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரியலி நைஸ். சீரியஸாவே இது வந்து சேஞ்சஸ் கொண்டு வருது. ஹோப் நிறைய பேர் லைஃப்லயும் இந்த மாதிரி சேஞ்சஸ் வரணும்னு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் லைக் ஆல் தி பெஸ்ட் ஃபார் மிஸ்டர் திருமாறன் அண்ட் யுவர் டீம். யா, டேக் கேர், பாய். எல்லோருக்கும் வணக்கம். இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலை பொழுதுல எந்திரிச்சு பல பேரோட வாழ்க்கை பெரிய லெவல்ல மாற்றம் அடைஞ்சிருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. பல பேர் கொடுத்த ஆடியோ ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும், பல பேர் கொடுத்த மெசேஜோட ஸ்க்ரீன்ஷாட்ஸாக இருக்கட்டும், அண்ட் வீடியோவோட ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இன்னும் பார்க்கல, இந்த கிளாஸில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே இடத்துல ஃபீட்பேக்கும் அவைலபிள் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம எதையோ படிக்கிறோம். இங்கேருந்து எப்படி சந்திரனுக்கு வந்து நம்ம ராக்கெட் அனுப்புறது, இங்கேருந்து எப்படி நம்ம சூரியனுக்கு ராக்கெட் அனுப்புறது, சூரியனில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இங்கேருந்து நம்ம மார்ஸ்க்கு அனுப்பி செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிச்சு செவ்வாய் கிரகத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பெரிய பெரிய விஷயங்களை நோக்கி நம்ம ஓடுற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம், ஓடிட்டும் இருக்கோம். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் எது அடிப்படையோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம மறந்துருக்கிறோம் அப்படின்றதான் உண்மையான ஒரு விஷயம். நம்ம இன்னைக்கு படிக்கக்கூடிய கல்வி எதையோ கற்றுக் கொடுக்குது. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எப்படி பணம் சம்பாதிக்கணும், எப்படி ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குது. ஆனால் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள எப்படி ஒரு மனிதன்கிட்ட பேசணும், எப்படி வந்து நடந்துக்கணும், இந்த உலகத்தில் எப்படி நடந்துக்கணும், எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் போது ஒரு கணவன் மனைவி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லோருக்குள்ளேயுமே வரும். அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே எல்லாருமே நம்ம போக தான் போகிறோம். அப்போ அந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், ஒரு ஆண்னா எப்படி இருப்பாங்க, பெண்ணா எப்படி இருப்பாங்க, இவங்களோட மனநிலை என்ன, இவங்களோட மனநிலை என்ன, அப்போ இந்த மாதிரியான டைம்ல எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றக்கூடிய விஷயம் யாருமே கற்றுக் கொடுக்காத ஒரே ஒரு காரணத்தினால இன்னைக்கு டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப 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 ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ இதுவே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலெலாம் டிவோர்ஸ் இருக்காது. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் டிவோர்ஸ். கல்யாணமாகி ஒரு 3 நாள் தான் இருக்கும் டிவோர்ஸ், கல்யாணமாகி ஒரு 10 நாள் தான் இருக்கும் டிவோர்ஸ், கல்யாணமாகி ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ள தான் இருக்கும் டிவோர்ஸ். ஏன் இவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு அடிப்படை லைஃப்னா இப்படி தான் போகும், இங்கே எல்லாருக்குமே கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காத ஒரு விஷயம். அதே மாதிரி சில பேர் நம்ம இப்போ ஹஸ்பண்ட்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம்னு வச்சுங்களேன். இப்போ பொதுவாக இது அதிகமாக ஹஸ்பண்ட் தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அவளுக்கு நான் செய்யணும்னு இருக்குங்க, ஏதோ ஒன்றுத்த வந்து அவளுக்கு நான் வந்து பர்த்டே அதுவுமா வந்து ஒரு விஷயத்த வாங்கி கொடுக்கணும்னு இருக்குது, அதே மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு இருக்குது. ஆனால் இது எல்லாமே தொடர்ந்து என்னோட லைஃப்பில் பண்ண முடியுமான்றது தெரியல, அதனால அவளை வந்து நான் அப்படியே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது தொடர்ந்து இந்த விஷயத்த பண்ண முடியாது, அதனால இதை நான் காமிச்சிட்டேன், ஒருவேளை இந்த மாதிரிலாம் நான் பண்ணுறேன்னு காமிச்சிட்டேன்னா அடுத்தடுத்த வாட்டி அவங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு கடத்துக்கு மேலே சண்டையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து பர்த்டேக்கு கேக் வெட்டாததாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு படத்துக்கு கூட்டிகிட்டு போகாததாக இருக்கட்டும், இல்லை அவங்ககிட்ட ஒரு 4 வார்த்தை சந்தோஷமாக பேசாததாக இருக்கட்டும், ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிறன்ற சொல்லாததாக இருக்கட்டும், எல்லாமே எதுக்கு சில பேர் வாண்டடாக கட் பண்ணிப்பாங்க அப்படின்னா, திரும்பவும் அதை வந்து ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா, அது பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அவங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஒரு கடத்துக்கு மேலே சண்டை வர ஆரம்பிச்சிருமே அப்படின்னு கூட ஒரு விஷயம் தான். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு தான். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இப்போது ஒரு பொண்ணு உங்களை நம்பி வந்திருக்காங்க, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ உங்களை நம்பி வந்திருக்காங்க, முழுக்க முழுக்க உங்களோட லைஃப் உங்க கூட தான் வாழ போகிறாங்கன்னு இருக்கு.
நீங்கள் ஏன் ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ணுறீங்க? ஒருவேளை நான் ஃபியூச்சரில் இதை பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, தொடர்ந்து இதை பண்ண முடியலாம் பிரச்சனை வரும்ட்டு ஏன் அந்த இடத்துல அப்படி திங்க் பண்ணுறீங்க? அப்போ அந்த மாதிரி திங்க் பண்ணும்போது என்னன்னா, இந்த நேரத்துலேயே அட்லீஸ்ட் அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல. இப்போ ஃபியூச்சரை நினச்சி நீங்கள் கட் பண்ணுறதுனால இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு மிஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறீங்க, ஃபியூச்சரை நினச்சி திரும்ப இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை கட் பண்ணுறீங்களா, கொடுக்கக்கூடாது, வேண்டாம், இந்த இடத்துல கொடுத்தா மேபி திரும்பவும் ஃபியூச்சரில் எனக்கு பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த இடத்துல கொடுக்காம விடுறீங்களே, அதுதான் மிகப்பெரிய ஒரு தப்பு. ஏன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷம் மிஸ் ஆகுது. அதே மாதிரி உங்களோட லைஃப்ல அவங்க திங்க் பண்றாங்க, ஐயோ இது நம்ம ஒரு வேலை இருக்கு கணவருக்கு கொடுத்துட்டோம்னா அடுத்தடுத்து எதிர்பார்த்தாருன்னா என்ன பண்றது அப்படின்னு அவங்க திங்க் பண்ணாங்கன்னா அந்த நேரத்துல ஏன் சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அதுதான் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு முதுமை அப்படின்ற ஒரு விஷயம் அடையும் போதா இருக்கட்டும், அப்படி இல்லை வாழ்க்கையில் ஏதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ வரும்போதாக இருக்கட்டும், எதை நினச்சி மனம் அசைப்போடும், எதை நினச்சி திங்க் பண்ணும் அப்படின்னா, என்னென்ன விஷயம்லாம் நம்ம கணவரால் இல்லை நம்ம மனைவியோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நினச்சி அசைப்படும். அப்போ அசைப்படும் போது எதுவுமே இல்லைன்னு வைங்களேன், ஒரு மாதிரி பிளாங்காக இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்களுக்கு வெறுப்பு கோபம் தான் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஏதோ ஒரு இடத்துல சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்கீங்க, உட்காந்து அதிகமாக பேசியிருக்கீங்க, அங்கே போகும்போது அவங்களுக்கான ஒரு மரியாதை கொடுத்துருக்கிறீங்க, அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த மனம் என்ன நினச்சி பார்க்கும் அப்படின்னா, ஓகே இன்னைக்கு இதை பண்ணாலுமே ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு இருக்கும்போது சரி அவர் சொன்னால் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லி வாழ்றதுக்கு திரும்ப மனம் அங்கே ஏங்கும். நீங்கள் இதெல்லாம் எதுவுமே பண்ணலன்னு வைங்களேன், ஒரு கட்டத்துக்கு மேலே மனம் என்ன திங்க் பண்ணணும்னா, ஆமாம் கல்யாணம் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு எதுவுமே ஒரு பண்ணல, இதுக்கப்புறம் அவர் கூட வாழ்ந்தா என்ன வாழலான்னு என்ன, போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனம் அப்படி போக ஆரம்பிச்சிடும். முதுமையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் சரி, முதுமையும் நீங்கள் நினச்சி பாருங்கள், உட்காந்து நீங்கள் திங்க் பண்ணும்போது எதை நினச்சி ஆசைப்படும் மைண்டு? ஒரு முதுமை காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி தாத்தாவை நீங்கள் கேட்டு பாருங்கள், என் பேரன் அந்த டைமில் அப்படி பண்ணா, என் புள்ள அந்த டைமில் அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும்னா, அவங்களுக்கு எது எதெல்லாம் ஒரு மெமரிஸ் இருக்கோ, நல்ல ஒரு மெமரிஸ் இருக்கோ அதெல்லாம் நினச்சி ஆசைப்படும். அப்படி போடும்போது சந்தோஷமாக இருக்கா துக்கமாக இருக்கான்றது மட்டும்தான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையோட அர்த்தமாகவே இருக்கும். அப்போது இப்போ நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு தாத்தாவாக இருக்கட்டும் இல்லை உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கட்டும், அதே வெளியே போனால் ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறா, தாத்தாவாக இருந்தாங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, எப்போ அப்பப்போ கொஞ்சம் ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கலாம்ல, நாங்களும் இங்கே இருக்கிறோம்ல வயசானவங்க, உங்களை விட்டா எங்களுக்கு வேறு யார் இருக்கா, நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா மனம் ஏதாவது ஒரு சந்தோஷத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் சிம்பிளான ஒரு விஷயம். மனம் எப்பயுமே ஒரு சந்தோஷத்தை நோக்கியே பயணம் பண்ணும். இந்த சந்தோஷம் நம்மளுக்கு வேணும், அந்த சந்தோஷம் நம்மளுக்கு வேணும், சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கு, இது பண்ணா நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு, வண்டி ஓட்டினா சந்தோஷமா இருக்கு, ஒரு கார் புதுசாக எடுத்தா சந்தோஷமா இருக்கு, பணம் எனக்கு அதிகமாக வந்தால் சந்தோஷமா இருக்கு. இது எல்லாமே சந்தோஷத்தோட அடிப்படையிலேயே தான் மனம் இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது இந்த மாதிரியான விஷயங்களை அது யோசிக்கும், நம்மளுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் எங்க நடந்துச்சு, எந்த மாதிரியான நிகழ்வுகள் அவர் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் கண் முன்னாடி வந்து நிற்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம மனைவி அன்னைக்கு அதை பண்ணா, என்னதான் இருந்தாலும் நம்ம கணவர் அன்னைக்கு அதை பண்ணாருன்னு சொல்லி அது முன்னாடி நிற்கும் போது மட்டும்தான் நீங்கள் அங்கே வெற்றியாளனாகவே இருப்பீங்க. அந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு தோணலைன்னு வைங்களேன், அந்த மாதிரி ஒரு விஷயமே நீங்கள் கிரியேட் பண்ணலன்னு வைங்களேன், அந்த மாதிரி ஒரு விஷயமே நீங்கள் பண்ணிடல அப்படின்னா வாழ்க்கை அப்படியே ரொம்ப பிளாங்காக இருக்கும். இன்னும் வாழ்ந்துட போகிறோம், நீங்கள் எவ்வளோ வருஷம் வாழ்ந்துட போகிறோம், மிஞ்சி பட்சம் ஒரு 100 வருஷம் வாழ்ந்துருமா, இல்லை ஒரு 80 வருஷம்? அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு கூடயே சேர்ந்து பயணிக்க முடியும்னு பாருங்கள், எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து போக முடியும்னு பாருங்கள். ஒன்றா வாழுங்க, ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், எப்படி நம்மளோட லைஃப்பை முன்னேற்றலாம் ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஒன்றா க்ரோ ஆகுங்க, லைஃப்பில் நிறைய விஷயங்களை சாதிங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஒன்றா முதுமை காலம் அப்படின்றது ஒன்று வரும், அந்த நேரத்தில் ஒன்றா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாமே ஒரு கட்டத்தில் லைஃபே ஒன்றுமே இல்லாமல் போக ஆரம்பிச்சிடும். இப்போ முதுமையெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன இருக்கும்னு நினச்சி பாருங்களேன், கொஞ்சம் திங்க் பண்ணுவோம், உட்காந்து பேசுவோம், சாப்பிடுவோம், போவோம், வருவோம், அவ்வளோதான் இருக்கும். வேறு எதுவுமே அங்கே இருக்காது. சாப்பிட்றது மட்டும்தான் நம்மளோட மெயினான ஒரு விஷயமா இருக்கும். உயிர் வாழ்தல் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும், வேறு அங்கே எதுவுமே இருக்காது. அப்போ அந்த மாதிரியான காலங்களுக்கு எந்தெந்த மாதிரியான நல்ல விஷயங்களை இங்கே சேர்க்குறோம், எந்தெந்த மாதிரியான மெமரிஸை சேர்க்குறோம் அப்படின்றது தான் ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட். அதனால ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுங்க, வருங்காலம் வரைக்கும் இது எல்லாமே என்னால் தொடர்ந்து பண்ண முடியாது, அதனால நான் இப்போலேருந்தே கரெக்டாக நடந்துக்கிறேன், இப்போலேருந்தே இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்றதா தயவு செஞ்சு அதை மாற்றிக்கிங்க. ஒய்ஃபுக்கும் புரியணும், இதே ஹஸ்பண்டுக்கும் புரியணும், ஒய்ஃபுக்கும் புரியணும். என்ன, இது தொடர்ந்து சில நாட்களில் அதை பண்ண முடியாது, எல்லா நேரங்களிலும் இதை பண்ண முடியாது அப்படின்றது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும். அதுக்கு உட்காந்து நீங்கள் பேசணும், இந்த மாதிரி எல்லா டைம்லையும் பண்ண முடியாது, அது எப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடாது. எந்த டைமில் சொல்லணுமோ அது அந்த டைமில் சொல்லணும், எந்த மாதிரியான டோனில் சொல்லணுமோ அந்த மாதிரியான டோனில் சொல்லணும். இதெல்லாம் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் கூட எப்படி பேசணும், மைண்ட்ஃபுல் கம்யூனிகேஷன் எப்படி நடந்துக்கணும், எப்படி ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தணும், இப்படின்ற விஷயம் எல்லாமே ஏன் சொல்லித்தரோம் அப்படின்னா,
இந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஏன்னா குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை அப்படின்னா வெளியே சந்தோஷம் இருக்கவே இருக்காது. நீங்கள் என்ன தான் வந்து சொல்லுங்கள், இப்போ ஸ்கூலில் வந்து ஒரு மேம் வந்து கரெக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா வேலையில் ஒரு ஹெச்ஆராக இருக்கட்டும், மேனேஜராக இருக்கட்டும், எல்லாருமே அந்த மனநிலை அப்படின்றது எப்போ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா குடும்பத்தில் எப்போ சந்தோஷம் நிலவுதோ அப்போ தான் இங்கே சந்தோஷமாக இருப்பாங்க. குடும்பத்தில் எப்போயாவது பிரச்சனை இருந்ததுன்னு வைங்களேன், இங்கே வரும்போது எரிஞ்சு தான் விழுவாங்க. அப்போ சந்தோஷம்ன்றது எங்கே ஆரம்பிக்குது? குடும்பத்தில் இருந்து ஆரம்பித்து வெளியே வரும்போது எல்லாருக்கிட்டையும் பரவுது. அப்போ குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறது எப்படின்றத கற்றுக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ விட்டு கொடுத்து போக முடியும் அப்படின்றத பாருங்கள். இதெல்லாம் விட்டு கொடுத்து போனோன்னா என் கௌரவம் என்ன ஆகுறது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நான்ற ஒரு தன்மையை குடும்பத்துக்குள்ளே கூட நீங்கள் இழக்கலை அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.